சமீப காலங்களா ஒரு டாக் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பிஜேபிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது? அதை தாண்டி திரைத்துறையில இருக்கவங்களுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியும் வருது. இது உண்மையா? இல்ல கிட்டத்தட்ட உண்மதான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் 2021ல பிஜேபி எந்த அளவுக்கு மக்கள் கொண்டு சேர்த்தான்னு தெரியும். 4 இடங்களை கைப்பற்றி குடுத்த ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு. இந்த முறை ஒரே ஒரு இடம் தான். இப்போ அந்த மாநில தலைவர் போஸ்ட்லேருந்து தூக்குனாங்க. ஆமா. 2 தொகுதி மட்டும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு திறமையான ஒரு ஒரு இளைஞரை நீங்க டோட்டலா தூக்கி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பண்றது உடன்பாடு கிடையாது. ஓகே. அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு தெரியும். போல்டா பேசக்கூடிய, மனசுல இருக்கிறத பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள். அவருடைய ஸ்பீச்சே தாறுமாறா இருக்கும் உங்களுக்கு அது. ஆமா. அப்ப அவருக்கு வேண்டிய இடம் இங்க இல்ல. ஓகே. இப்போ நீங்க இன்னொரு சுருக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவர்கள், மூத்த கட்சிகள் எல்லாமே இப்ப டோட்டலா ஓரங்கட்டப்பட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ம். விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா, ஜென்சி கிட்டு அப்புறம் ரீல்ஸ் ஆச்சா, ரியல் ஆச்சா, ஏதோ ஒண்ணு மக்கள் ஆதரவு இருந்தது. தூக்கி உட்கார வச்சாங்க, உட்காந்துட்டாங்க. இன்றைக்கு அவரு போட்ட புது அரசியல் களத்துல தான் பெரும்பான்மையான கட்சிகள் இப்ப அவருடைய பாதையில போறது மாரி இருக்கு இப்ப பார்வைக்கு. டிஎம்கேவும் ஜென்சி மீட் நடத்துனாங்க. எஸ். ஆமா. உள்ள வர்றாங்களா? ஆ. இப்போ ஏடிஎம்கேவும் நடத்த போறாங்க. நடத்த போறாங்க. ஆமா. அது அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு. அது விட்டுருவாத. சரி முயற்சி பண்ணி பாக்கட்டும். தப்பு கிடையாது. எல்லாமே ஒரு தானே. ம். நீங்க மற்றவர்கள் போட்ட அரசியல் பாதையில விஜய் அவர்கள் போல. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு இவரு போட்ட ஒரு அரசியல் ரூட் இருக்கு இல்லையா? அந்த ரூட்ல அவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷம் வரட்டும். பட் இங்க அண்ணாமலை அவர் கூட பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. அவருக்கு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் இருக்கு. சினிமா நட்சத்திரம் இல்லாம ஒரு இருக்கு. நீங்க காவல்துறையிலேயே நேர்மையான அதிகாரிகளுக்கு ரசிகர் மன்றம் இருந்தது. அண்ணாமலை அவர்களுக்கும் இருந்தது. பட் அவருக்குள்ள மரியாதை இங்க இல்ல. அப்ப அவர் பார்க்கிறாரு. எதுவுமே இல்லைங்கும்போது நம்ம எதுக்கு செயல்படணும்? 234 தொகுதி 2 தொகுதி மட்டும் ஒதுக்கி தரும்போது எதுக்கு நான் போணும்? ஸோ ஒதுங்குறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டார். இப்போ ஒரு தீர்மானம் முடிவெடுக்கப்பட்டதா வருது. தனி கட்சி அவருக்கு கடந்த முறையே ஆட்சி தனி கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்லோ படுத்தப்பட்டது. வேண்டாம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்.